வாங்கிக்கோ. எங்க ஸ்பான்சர்ஷிப் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனிவே ஆல் தி பெஸ்ட். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கவே இல்லை. என்ன வாங்கலையா? அவங்களுக்கு அந்த பணத்து மேல ஆசையே இல்லை போல. அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வாங்கினாங்க. கொடுத்துட்டீங்கல்ல, அது போதும் சார். சார் அவங்களுக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வரல சார்? ரெண்டு பேருக்கும் என் மேல எந்த விதமான சந்தேகமும் வரல சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அப்புறம் சார். சொல்லுங்க சார். சார் அன்பரசி அழுதாளா சார்? இல்ல சார், அப்ப அழல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அழுதுட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. முகெல்லாம் கொஞ்சம் வாடி இருந்தது. இப்ப அவங்க நார்மலா தான் இருக்காங்க. சார் வாட் ஹேப்பன் சார்? ஒண்ணும் இல்ல சார். சார் அவ எனக்கு புரியுது சார். நீங்க என்கிட்ட வந்து அன்பரசியை பார்த்து என் கம்பெனி சார்பா ஸ்பான்சர்ஷிப்னு போய் சொல்லி பணத்தை கொடுக்க சொன்னீங்கல்ல, அப்பவே உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். மனுஷனுக்கு கஷ்டம் வர்றது இயல்பு தான் சார். உங்க கஷ்டமும் கடந்து போகும். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். அவ என் குட்டிமா சார். அவளை போய் நாங்க. சார் என்ன சார் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு புரியுது. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சாரி சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் ஜான் சார். சார் நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என் பொண்ணுக்கு இதை செய்ய முடியாம போயிருக்கும் சார். என்ன சார் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இத்தனை வருஷ பழக்கத்துல நான் இது கூட செய்ய மாட்டேன்னா? சரி சார், நீங்க கொடுத்த மிச்ச பணத்தையும் டோர்னமெண்ட் அன்னைக்கு கொடுத்துறேன். ஓகே தானே? ஓகே சார். சார் ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ so much for your kind help சார். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், விடுங்க. சரி நான் வச்சுறேன். எடுத்துக்கோங்க. ஆமா ஓகே. வேண்டாம் வேண்டாம் அத்தை. ஏன் சார்? காஃபி எடுத்துக்கோங்க. சரிங்க சார், நான் அப்புறம் பேசுறேன். கௌசல்யா அத்தை, அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். மல்லிகா எங்க போனாங்க? நான் உங்களை வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லையே. ஆமா அத்தை, மண்டபத்துல நடந்த பிரச்சனையில இருந்து நானும் உங்களை பார்க்கவே இல்ல. எங்க போனாங்கன்னே தெரியல அத்தை. என்ன சொல்ற? எங்க போயிருப்பாங்க? நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துருவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க வரல அத்தை. நல்ல வேலை நம்ம அந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்லல. இல்லைன்னா அம்மாவுக்கு அன்பரசி மேல மட்டும் இல்லாம மல்லிகாமா மேலேயும் ஒரு பேட் ஒப்பீனியன் வந்திருக்கும். இப்ப இருக்கிற பிரச்சனையில இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா விஸ்வாவும் அன்பரசியும் சேரவே முடியாது. உங்களுக்கு என்ன ஆச்சு? வசந்த், நீ எங்கேயாவது அவங்கள பாத்தியா? இல்லம்மா. இல்லையா? இல்ல. சரி. கௌசல்யா, விஸ்வா எங்க? அவன் காலையில ஏதோ டோர்னமெண்ட் இருக்குன்னு அதுக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு கிளம்பி போயிட்டான் அத்தை. சரி, டிஃபன் சாப்பிட்டானா? இல்ல அத்தை, அவன் அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டான். டிஃபன் சாப்பிடலையா? கௌசல்யா, அவன் நார்மல் ஆயிட்டான்ல? நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.
அவன் எப்படி நிம்மதியா இருப்பான்? அவனோட ஆசை கனவு எல்லாமே அன்பரசி தாங்க. அவனுடைய நிச்சயதார்த்தம் விட்டு போய் நின்னா விஸ்வாவுடைய மனசு என்ன பாடுபடும்? அன்பரசிய நினைச்சு மனசுக்குள்ள நெருப்புல விழுந்து புழுவா துடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன அனன்யா, அந்த அன்பரசி அடிச்சு தொட்டிட்டு போல இருக்கு. அப்புறம் இந்த அனன்யா கிட்ட வச்சுக்கிட்டா சும்மா விடுவேன் அவள? என் வீட்ல இருந்து மட்டும் இல்ல, இந்த காலேஜ் ஊருன்னு எல்லாத்தையும் விட்டு துரத்தி அடிச்சுட்டான் அவள. விஸ்வா, இங்க பாருங்க, இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு டோர்னமெண்ட்டுக்கு. பக்காவா ட்ரெயின் பண்ணாதான் மெடல் வாங்க முடியும். யா குட். விஸ்வா, டைம் ஆச்சு. கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமே. இன்னொரு ஸ்டூடெண்ட் வரணும். ஏ அனன்யா, ஒருவேளை அன்பரசியா இருக்குமோ? ஹே, இப்பதான் சொன்னனே, அவளை ஊரை விட்டே அடிச்சு துரத்திட்டேன்னு. அவெல்லாம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஏய் அனன்யா, அங்க பாரு, அவ வரா. உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து பேசு. சார், அன்பரசி இங்க இல்ல சார். இப்ப கஷ்டமா இருந்தாலும் போக போக சரியாயிடும். அன்பரசி இல்லைன்னு சொன்ன. சாரி சார், நான் அவகிட்ட சொன்னேன் சார் கண்டுபிடிச்சிருவாருன்னு. அவ தான் சொல்ல சொன்னா சார். ஏன் அன்பரசி, என்ன பிடிக்கலையா? இல்ல நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு கூட மறைஞ்சிருந்தியா? சார் ப்ளீஸ் சார், நீங்க எல்லாத்தையும் மறக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்ல சொன்னேன். இது மறக்கிறதா?
அதுக்கு செத்துருன்னு சொல்லு. என்ன மோதிரம் கழட்ட முடியல? அந்த மோதிரம் மாதிரி தான் நான் உன் மேல வச்சிருக்கிற காதலும். உன்னால அவ்வளவு சீக்கிரம் கழட்டி வீசி எறிஞ்சிட்டு போக முடியாது அன்பரசி. ஏன் அன்பரசி என்கிட்ட இருந்து தள்ளி போற? யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவானா? அன்பரசி, நீ எதுவும் பேசாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் மனசுல நான் எங்க வரைக்கும் போயிட்டேன்னு தெரியுமா உனக்கு? நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன் ஒரு குழந்தை கூட இருக்கு. நீ, நான், நம்ம பாப்பான்னு நம்ம 3 பேரும் நமக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல வேற யாரும் இல்லை. அப்படி கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற என்கிட்ட தள்ளி போ, விலகி போன்னு சொல்லிட்டு இருக்க. என்னால் முடியாது அன்பரசி. நான் உன்னோட நிழலா எப்பவும் உன்னை தொடர்ந்து வருவேன். அது சாகர வரைக்கும். காலையில உனக்காக கிரவுண்ட்ல வெயிட் பண்ணுவேன். நீ வரணும். தேங்க்ஸ் அன்பரசி. நீ வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே கேர்ள்ஸ், வார்ம் அப் ஆரம்பிக்கலாமா? ரெடி? ஓகே.
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சி, இந்த டோர்னமெண்ட் சாதாரணமான டோர்னமெண்ட் கிடையாது. இதுல வின் பண்ணிட்டா டெல்லியில நடக்கிற டோர்னமெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ நோ, ரொம்ப நாள் கோச்சிங் இல்லாம இருந்திருப்பீங்க. அதனால முதல்ல பாடி லூஸ் ஆகிறதுக்கு கேம் ஒன்று ஆடுவோம், ஓகே? அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துட்டு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணலாம். என்ன கேம் சார்? கபடி. ஓகே, ஆப்பாப்பா 2 டீமா பிரிஞ்சு நில்லுங்க. ஓகே, நீங்க கேம் விளையாடிட்டு இருங்க. நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஹே, அவ இன்னியோட ஏண்டா ரைடுக்கு வந்தோன்னு நினைக்கணும்டி. இன்னியோட அவ ரன்னிங் பிராக்டிஸ்க்கு இருக்கவே கூடாது. என்னடி பண்ண போற? பண்ண போறேன் இல்ல, பண்றோம். குட்ரி. இந்தாங்க. அவளை பிடிக்கிற மாதிரி அவ உடம்புல போட்டுருங்க. ஏய், விஸ்வாஸ் யாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, புரியுதா? சரி. வாங்க போய் விளையாடலாம். வாடி வா. இன்னைக்கு நீ செத்த. டோர்னமெண்ட்லயா கலந்து
எந்த டீம் ஜெயிச்சீங்க? நாங்க தான் சார். ஆ, குட் ஜாப் அன்பரசி, கன்கிராட்ஸ். என்னது அது? ஏதோ பிளேடு பட்ட மாதிரி இருக்கு. அது யார்தோ நகம் கிழிச்சிருக்கும் போல சார். விளையாட்டுன்னு வந்தா இதெல்லாமே சகஜம் தானே. சரி, ஓகே, ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் ரன்னிங் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே சார். அன்பரசி, இது வரைக்கும் நீ ஜானகி பாட்டி வீட்டுல இருந்த, இப்ப வேற. என்ன சார்? 1 செகண்ட். இந்தா, இதோட பின் நம்பர் உன்னோட டிஓவி தான். என்னோட கிரெடிட் கார்டு வச்சுக்க. வேண்டாம் சார். ஏன்? செலவுக்கு உனக்கு கேஷ் தேவைப்படும்ல? எனக்கு யாத்ரா மீடியான்னு ஒரு கம்பெனில இருந்து அயோதா எம்டி ஜான் சார் ஸ்பான்சர் பண்றாரு சார். அந்த பணம் இருக்கு. ஸ்பான்சரா? எனக்கு தெரியாம எந்த ஸ்பான்சர்? இங்க பாரு, நான் கொடுக்கறத வாங்க வேண்டாம்னு சொல்லி போய் சொல்லக்கூடாது அன்பரசி. நான் பொய் சொல்லல சார். இதான் அந்த கம்பெனி எம்டியோட கார்டு. அன்பரசி, இவ ஏன் இப்ப கதவை சாத்துறா? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். யார் இது? புது நம்பரா இருக்கே. ஹலோ. மேடம், நான் டெய்லர் பேசுறேன் மேடம். அளவு ஜாக்கெட் 2 கொடுத்தீங்களே, அது 2 வேற வேற சைஸ்ல இருக்கு மேடம். யோ, நான் தான் தெளிவா சொன்னேன்ல, சிகப்பு கலர் ஜாக்கெட்டோட டிசைன்ல மஞ்சள் கலர் ஜாக்கெட்டோட அளவு வச்சு தையின்னு. அங்க சொல்லும் போது மண்டைய ஆட்டிட்டு இப்ப போன் பண்ணி டவுட் கேக்குறியா? இத பாரு, ஜாக்கெட்ல மட்டும் ஏதாவது சொதப்பல் இருந்துச்சு, ஒன்னு தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. வெய்யா போன. சாரி மேடம். டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன். அப்பா சொல்லு சிவகாமி. நான் அங்க வச்சு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல. ஆமாம்மா. அத நான் இப்ப செய்ய போறேன்ப்பா. என்ன செய்ய போறேன்னு நீ சொல்லவே இல்லையம்மா. நான் மாஸ்டர் பீஸா ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அத இப்ப செய்ய போறேன். சிவகாமி, இது வேற லெவல்ல இருக்குமா? அந்த கழுவியும் சரி, உன் புருஷனும் சரி, இத கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமாப்பா, இந்த ஒட்டு மொத்த சொத்தையும்
இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள என் பேர்ல எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாருங்க. சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன். சரிம்மா. ஏய் பட்டிக்காடு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நான் உனக்கு அவ்வளவு தூரம் கிளாஸ் எடுத்திருந்தோம் திரும்ப இங்க வந்து உட்கார்ந்திருக்க. உனக்கெல்லாம் சூடு சொரண ரோஷம் எதுவுமே கிடையாதா? சாப்பாட்டை வீணாக்குற, உனக்கு அறிவில்ல? இந்த ஒரு பருக்க தட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் திமிர் எடுத்து திரிற உனக்கு எப்படி தெரிய போகுது? உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கணுமா போகணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். நான் இங்கதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ இல்ல. இனிமே யார் வந்து சொன்னாலும் நான் போக மாட்டேன். அப்புறம் உன்னோட மிரட்டலு உருட்டல் எல்லாம் இதோட நிப்பாட்டிக்கோ. எல்லா டைமும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். என்னது, என்ன அடிப்பியா? அடிடி, அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம். ஹே, என்ன தைரியம் இருந்தா நீ என்ன கை நீட்டி அடிப்ப? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? நீ தானே அடி அடின்னு கேட்டு வாங்கின, அதான் அடிச்ச. அப்புறம் என்னோட தைரியம் எங்கேயும் போகல, அது உள்ளுக்குள்ளதான் இருக்கு. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காம மரியாதையா போயிடு. ஓ, இந்த அளவுக்கு பேசுறியா நீ? உன்னை பட்ட அவமானம் எல்லாம் பத்தலையா உனக்கு? இன்னும் நீ அடங்கலல்ல? உன்ன விடுடி. கைய ஓங்குன கைய உடைச்சிருவேன். அதன கெட்ட பழக்கம். திரும்ப திரும்ப வயசுல மூத்தவள கைய ஓங்கிட்டு. இனிமே வாயால சொல்லிட்டு இருக்க மாட்டேன், எல்லாமே ஆக்ஷன் தான். சின்ன வயசுல இருந்து வேலை பார்த்து கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கு. கண்ணும் பழுத்துரும், ஜாக்கிரதை. கபடி விளையாடுறேன்னா அதை ஒழுங்கா விளையாடணும். யாரு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி அசிங்கமா பிளேட் எடுத்து காயம் போடணும்னு? ஏய், தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப திமிரா பேசுறியா? இந்த டோர்னமெண்ட்ல நீ எப்படி பார்ட்டிசிபேட் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நல்லா கண்ணை திறந்து பாரு. நான் இதுல கலந்துக்கிட்டு ஓடதான் போறேன், வின் பண்ணதான் போறேன். முடிஞ்சா ஓடி என்ன ஜெயிச்சுக்கோ. அதை விட்டுட்டு சாப்பாட்டை தட்டி விடுறது, பிளேடால கிழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சீப்பா நடந்துக்காது. இருடி, உன்னை பாத்துக்கிறேன். ஏய், இத வச்சு நல்ல ஹெல்த்தியா சாப்பிட்டு டோர்னமெண்ட்ல முடிஞ்ச என்ன வின் பண்ண. இருடி, இனிமேதான் இந்த அனன்யாவோட ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் பார்க்க போறேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
ஜானகி. நீ யாருமா?